முதலமைச்சர் ஆகிறார் விஜய். ஏன் இவ்வளவு இழுபறி, இவ்வளவு காட்சிகள்? முதல் தடவை ஒரு பேர் சந்திக்கிறாரு. அப்பவே அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு வந்துட்டு பெரும்பான்மை எண்ணிக்கையை கொண்டு வாங்க, நான் அது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு மறுநாடு போறாரு. திருப்பி போறீங்களா, எதுக்கு போனீங்க, என்ன விதமான புரிதல், என்ன விதமான முதிர்ச்சி இது? இதெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடியவருக்கு அழகா? தமாஷா இருக்குதுல்லாம். இவருக்கு ஆதரவு நல்கக்கூடியவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் அக்யூஸ் பண்ணவங்க, பாரதிய ஜனதாவுடைய ஆளு வச்சவர் அப்படிதான் சொன்னாரு திருமாவளவன். அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்சியை நீங்க காப்பாற்ற போறீங்க, விஜயத்தை நீங்க காப்பாற்ற போறீங்க, ஜனநாயகத்தை காப்பாற்ற போல அப்படி லெட்டரை கூப்பிட்டு ஆதவர்ஜனா கூட்டு கொடுக்குறீங்க. இப்ப விஜய் ப்ரூவ் பண்ணிட்டாரா, என் பின்னாடி பாஜக இல்ல, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா எல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்துட்டு நான் பாஜக ஆள் கிடையாது அப்படியே அமைதியா பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு தானே ப்ரூவ் ஆகிடுமா? ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படி சொல்லுவீங்களா? எனக்கு என்னையா அது, அந்த ஆள் தான் பேசவே மாட்டேங்கிறான். முதல்வரான உடனே என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஜோசப் விஜய் அது மட்டும் சொல்லிவிட்டு வேற எதுவுமே பேசல. விஜய் நிரூபிச்சிட்டாருங்களா? இந்த ஆட்சி நிலைக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை நீங்க கூட. எப்படி நிலைக்காது இந்த ஆட்சி? எப்படி நிலைக்கும்? இது ஒரு விஷன் இல்ல, இதுக்கு ஆதரவு இல்ல, இதுக்கு எதுவுமே இல்ல. இந்த அமைச்சரவை எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சார்? எல்லாம் சொத்தைகளான ஒரு சிறந்த மந்திரி சபை அமைப்பார். தாவேகா என்டிஏ கட்சி கூட இருந்தவங்களோட கூட்டணி வைத்திருக்கு, அந்த ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னு தினகரன் சொல்றாரு ஆளுநர் கிட்ட. என்டிஏவோடலாம் அவர் போக மாட்டாரு அப்படிலாம் சொன்னதெல்லாம் சும்மா போய் ஒரு எம்எல்ஏக்காக அவங்க ஒரு பின்னாடி போயிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப அழகா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டீங்க. இவங்களோட பொறுத்த வரைக்கும் பதவி முக்கியம். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக அரசியல் களம் 2026 தேர்தல். இந்த தேர்தல் முடிவுகள் மே 4 வெளியானதிலிருந்து இதுவரை மெகா திருப்பங்கள், வரலாற்றில் நிகழாதது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எத்தனையோ பார்வைகளை, கண்ணோட்டங்களை முன்வைக்கிறாங்க. 5 முறை கவர்னரை சந்திக்கிறார், அந்த யூட்டன் எடுத்ததோட சேர்த்து 5வது முறை பார்த்ததோட சேர்த்தோம் அப்படின்னா 4வது முறை கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கிறார். ஒரு வழியாக முதலமைச்சர் ஆகிறார் விஜய். என்ன நடக்குது சார்? ஏன் இவ்வளவு இழுபறி, இவ்வளவு காட்சிகள், இவ்வளவு கலைபரங்கள்? முதல் தடவை ஒரு பேர் சந்திக்கிறாரு. அப்பவே அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு வந்துட்டு அந்த பெரும்பான்மை எண்ணிக்கையை கொண்டு வாங்க, நான் அது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு மறுநாடு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் கிடைச்சிட்ட உடனே 116 ஆகிட்ட உடனே மறுபடியும் போறாரு. எதுக்கு அவர் போனாரு எனக்கு புரியவே இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஒருத்தர் சொல்றாரு 118 வந்தா வாங்க, அப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு நான் உங்களை வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றாரு. திருப்பி போறீங்களே, எதுக்கு போனீங்க? போயிட்டு ஒரு பொக்கே கொடுக்கறது, ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒரு சால்வை போத்துறது, இதெல்லாம் என்ன விதமானது, என்ன விதமான புரிதல், என்ன விதமான முதிர்ச்சி இது? எனக்கு புரியவே இல்லை. இன்னைக்கும் பாருங்க, நேராக அவர் போயிருக்காரு. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாரா, வாங்காத போனாருன்னு தெரில. அப்புறம் பார்த்தோம்னா அவர் இல்லை, உடனே அவங்க திருப்பிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு அழகா, ஆகக்கூடியவருக்கு அழகா? ஏன் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு பரிதவிக்கிறீங்க? நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, ஆதரவை தேடி ஒர்க் பண்ணுறீங்க. காங்கிரஸ் வந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அவங்களும் வந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் IUML அவங்களும் வந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாங்கள் மெஜாரிட்டி வந்துருச்சு. எப்போ உங்களை வந்து சந்தித்து அதை நாங்கள் காட்டுறது, எப்போ பதவியேற்பு இதை வச்சுக்கலாம்? இந்த 2 கேள்வி தானே. இதை விட்டு ஒரு முறையும் எடுத்துக்கிட்டு ஒரு காரை ஒன்று எடுத்துக்கிட்டு பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் மீண்டும் அங்கே போகிறதுன்றது என்ன அர்த்தம்ன்றது எனக்கு புரியலை. இந்த செய்கைக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு ஒன்றும் தெரியல. தமாஷா இருக்குதெல்லாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆதரவு நல்கக்கூடியவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயை அக்யூஸ் பண்ணவங்க, பாரதிய ஜனதாவுடைய ஆளு வச்சவர் அப்படிதான் சொன்னார் திருமாவளவன். இந்த சிறுபான்மையின மக்களினுடைய வாக்கு வங்கியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வந்து பிரிப்பதற்காக பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர் தான் விஜய், அப்படிதான் சொன்னீங்க திருமாவளவர்களே. அது உண்மையா? அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்சியை நீங்க காப்பாற்ற போறீங்க, அதான் இறக்கி விடப்பட்டவராச்சே. புரியல நம்மளுக்கு. நான் என்ன சொல்ல வரேன், விஜயை வந்துட்டு அவர் பெரும்பான்மை இருக்கோ இல்லையோ அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், அவர் பெரும்பான்மையை வந்து சட்டப்பேரவை நிரூபிக்கணும். இவ்வளோதான் கன்வென்ஷன். இதை தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் இவங்க ஆதரித்து ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறேன். நீங்களே விஜயத்தை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க, ஜனநாயகத்தை காப்பாற்ற போல.
2 மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சொல்கிறேன், உங்களையும் சொல்கிறேன், நீங்கள் ஜனநாயகத்தெல்லாம் காப்பாற்ற போல, நீங்கள் ஒரு அரசை காப்பாற்ற போகிறீங்க. அந்த மக்களுக்கு விழுந்த ஓட்டு எப்படி விழுந்தது, என்ன போடலாங்கன்ற யாருக்குமே தெரியாது. அப்படியே விஜய் வேவ்ன்றீங்க, அப்போ அது 8 மாவட்டங்கள் அந்த வேவ் தொடலை, அப்படியே அது பைபாஸ் பண்ணிட்டு போயிடுச்சு போல. என்னன்றது புரியலையே. என்ன அடிப்படையில் நீங்கள் ஆதரிக்கிறீங்க? அவ்வளோ தூரம் நீங்கள் 2 மாதம் அந்த தேர்தல் விஜய் வந்ததுலேருந்து விஜய் அக்யூஸ் பண்ணிகிட்டே வரீங்க. அப்புறம் விஜய்க்காக வந்துட்டு மறுகிறீங்க, உருகுறீங்க, இப்போ வந்துட்டு ஆதரவு தரேன்றீங்க. இதெல்லாம் என்ன? அதெல்லாம் நம்ம சொன்னது ஒன்றே ஒன்று தான். அவர் தனித்த பெருங்கட்சி, அவரை நீங்கள் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லணும். அவருக்கு வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் பெரும்பான்மை நிரூபிங்கன்னு சொல்லணும். அவ்வளவுதான். அவர் யார் வேணாலும் ஆதரிக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆளுநர் முதல்ல 118ஓட வான்றாரு. இவர் 118 இல்லாதவனே திருப்பி திருப்பி போய் பார்க்குறாரு. என்ன அதெல்லாம்? எல்லாமே இம்மெச்சூர்டா, அடிப்படையற்றதா தெரிகிறது. இதுல விசிகா வந்து ஏன் இவ்வளவு இழுபறி எடுத்தாங்க, இவ்வளவு காலதாமதம் எதற்கு? இப்ப நேர்த்திக்கு இல்லை, முதல்ல அவங்களோட நிலைப்பாட்டில் தவறு இளந்தரையன். ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த நிலைப்பாடு தவறு. இவங்களை ஆதரிக்கணுன்ற சொல்லி நிலைப்பாடு தவறு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து நாங்கள் முடிவெடுப்போம்னு சொன்னது இன்னொரு தவறு. அவங்க நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு அளிப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க முந்தானதில் சொல்லிட்டாங்க வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு அளிப்போம்னு சொல்லிவிட்டாங்க. ரைட்டா? நீங்கள் ஒன்று என்ன சொல்லியிருக்கணும், நாங்களும் வெளியிலேருந்து ஆதரவு அளிப்போம்னு தானே சொல்லணும். அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் 1.5 நாள் எடுக்கிறீங்க மேலும்? அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஒருத்தர் உங்களுடைய கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ட்வீட் போடுறாரு, இது திரும்ப காலம், உயர்வோம் மேலும் மேலும். எங்கே மேலும் உயர்வீங்க? இருக்கிறதே 2 இடம். அப்போ என்ன அர்த்தம்? பதவி, துணை முதல்வர் பதவி. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன இங்கே இப்படியா செய்யணும்? இதான் இதுவாக பிரின்சிபல். இதெல்லாம் ஒரு நடிகர்கிட்ட போயிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கலாம், உங்களை பொறுத்த வரைக்கும் யார் அது சொல்லுங்கள், அவர்கிட்ட தான் போயிட்டு கெஞ்சணுமா? முதல்வர் பதவி வேணும், துணை முதல்வர் பதவி வேணும், மந்திரி பதவி வேணும்ன்ட்டு. அப்புறம் கடைசியில் அதெல்லாம் எதுவுமே இல்லை, அப்போல்லாம் நாங்கள் எதுவுமே கேட்கல, அப்படியே லெட்டரை கூப்பிட்டு ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டு கொடுக்குறீங்க. அதுக்கும் விஜய் வரல. இப்போ கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளிச்சா கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவோ அதுதான் என் முடிவுன்னு சொன்னவர். அதுவே தவறான ஒரு நிலைப்பாடு நீங்க குறிப்பிடுறீங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளித்த பிறகு 1.5 நாள் என்ன நடந்ததுன்னு கேட்கிறேன். என்ன சாதிச்சாங்க? இப்போ இந்த 1.5 நாள்ல என்ன சாதிச்சாங்க? அதே மாதிரி அவங்களுடைய ஆட்கள்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுறாங்களே, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இது ஒரு ட்வீட்டு. திருமாவளவன் இப்போது திருமாவளவன் தான் உயர்வம் மேலும் மேலும். இது இன்னொரு ட்வீட்டு. ஊடக வெளிச்சத்துக்கு பண்ண முடிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சிந்தனை செல்வன், அவரு இப்படிதான் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு ஆதரவு தேடுவீங்களா? எங்களை என்னென்னோ பேசுனீங்க, இப்போ எங்ககிட்டே ஆதரவு கேட்குறீங்க, வெக்கமா இல்லையான்னு அவர் கேட்குறாரு. இதான் நடந்துச்சு. 1.5 நாள் என்ன நடந்துச்சுன்னா இதான் நடந்துச்சு, வேற என்ன நடந்துச்சு? இதெல்லாம் அரசியல். அதுனா இன்னொரு தடவை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டி ரவிக்குமார் அவங்களோட எம்பி சொல்றாரு, இன்னைக்கு சாயந்தரம் அவர் அறிவிப்பாருன்றாங்க. அந்த சாயந்தரம் என்னைக்கு போச்சு? முந்தா நாடே போச்சா? என்னங்க அதெல்லாம்? ஒரு அரசியல் கட்சி, ஒரு மதிப்புக்குரிய கட்சி, சமூகத்தினுடைய அடித்தள மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய கட்சி, இப்படியா பேசுவீங்க நீங்கள்? என்ன விஜய் கிட்டது நீங்கள் வந்துட்டு மந்திரி பதவி வாங்கி என்ன சாதிக்க போறீங்க? அது முதல்ல நிலைக்குமா அந்த ஆட்சி? யோசிச்சிங்களா? ஆனால் கவர்னர் ஆட்சி வந்துரும், அதுக்காக நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ இவங்க ஆதரவு அளிக்கல, விசிகா கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளிக்கலன்னா என்ன ஆகும்? கவர்னர் ஆட்சி அதுதான் கோர்ட்டுக்கு போனால் சரியா போச்சு. கோர்ட்டுக்கு போனால் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, முதல்ல பதவி பிரமாணம் செய்து அதெல்லாம் நீ ஒன்றும் நிர்ணயிக்க முடியாது, ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் தான் அவர் வந்து பெரும்பான்மை நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் அவ்வளோதானே சொல்ல போகுது. கோர்ட்டு சாதகமாக தீர்ப்பு அளிக்குமா சார்? அப்படி நடக்க இருக்கா? இது இருக்கு, அதுக்கு முன்னோடி இருக்குல்ல. எடியூரப்பா 2 முறை முதல்வராக பதவி ஏற்றார், 2 முறை மைனாரிட்டி தான். பட்னாவிஸை கூட்டு பதவியேற்பு பண்ணாங்க, அப்போ அவர் மைனாரிட்டி தான். நடந்திருக்குது. அதை கோர்ட் பண்ண போனால் நீதிமன்றம் என்ன பண்ணும்? சரதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுமா இல்லையா? ஆனா அப்படி ஒரு சதி நடந்ததா? இவர் பதவி ஏற்க கூடாது, ஜனநாயக படுகொலை செய்ய ஏன் சதி பண்ணணும்? பாஜக ஏன் சதி பண்ணணும்? இவர் பதவி ஏற்க கூடாதுன்றதுக்காக ஏன் சதி பண்ணணும்? காங்கிரஸ் உள்ள இவர் பாஜகவை ஆதரிச்ச ஒன்று ஒரு ஓட்டு கேட்கல. இவர் தமிழக வெற்றி கழகம்னு ஓட்டு கேட்டாரு, மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. எப்படி வாக்களிச்சாங்களோ, எப்படி ஓட்டு விழுந்ததோ அதெல்லாம் வேற கதை, அது 2ஆவது பேசிக்கிறோம். வந்தாங்க, முடிஞ்சு போச்சு. அவர் 107 இடம் 108 இடம் முடிஞ்சு போச்சு. பாஜக ஏன் இவர் தடுக்கணும்னு நினைக்குது? அப்ப நீ பாஜகவுக்கு வேற ஏதோ அசூரன்ஸ் கொடுத்துருக்குற. அவன் நீ காங்கிரஸோட கை கோத்த உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப அவனோட நீ கொடுத்த அசூரன்ஸ் என்னது? திமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்க, 130 இடம். ஏதாவது பாஜக கோவம் வருமானா? கோவம் வருமா? வராதில்ல. உன் மேல பட்டு என் கோவம் வருது.
அப்போ நீ ஏதோ அவனுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்குற, அதை தாண்டி நடந்துட்டு இருக்கிற, அதானே? அது என்னன்னு சொல்லு. பாஜக கோவம் வருது, பாஜக வருது, ஏன் பாஜக சும்மா கோவம் வருது? ஏன் மோடி கோவம் வருது? ஏன் அமித்ஷா கோவம் வருது? இப்ப இந்த காங்கிரஸ் திமுக விட்டு வந்தது கடுமையா விமர்சிச்சாங்க எல்லாருமே. இது ஒரு பச்சை துரோகம்ங்கிற அளவுக்கு தீர்மானமே திமுக தரப்புல போடப்பட்டது. இப்போ கம்யூனிஸ்டுகள், விசிகா, இவங்கெல்லாம் ஐயூஎம், முஸ்லீம் லீக், இவங்களுமே ஆதரவு அப்படிங்கும்போது இல்ல, இவங்க எல்லாம் போறாங்க, பேசுனாங்க, இருக்கிற நிலையை சொன்னாங்க. நம்ம படலைன்னா என்ன வருதுன்றதெல்லாம் ஸ்டாலின் கிட்ட விளக்குனாங்க. ஸ்டாலின் நீங்க தனிச்சு முடிவெடுங்க, நீங்களாம் ஒரு கட்சி தான், அதை பத்தி ஒன்றும் இல்லை, கொள்கை ரீதியாக நம்ம நிற்கிறோன்னே அவர் வந்துட்டு என்ன சொன்னார் சண்முகம், முதல்ல திமுகவோட தான் நாங்கள் நிற்கிறோம், ஆனால் இதை ஆதரிப்போம், ஏன்னா மக்கள் ஜனநாயக தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க, அவங்க சொன்ன அந்த நியாயம் சால்ஜாப் ஏதாவது வச்சுக்கோங்க, அதனால நாங்கள் இவரை ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் அப்படி இல்லையே, போனோடனே மந்திரி பதவியை பார்த்துக்கிட்டு உள்ளாட்சி தேர்தலில் பங்கு, வெளியாட்சி தேர்தலில் பங்கு, வெளிநாட்டு தேர்தலில் பங்கு, எல்லாத்தையும் சொல்லி கையெழுத்து போட்டிருக்கேன். நான் கையெழுத்து போட்டாச்சு. சி விஜய், ஜோசப் விஜய் இப்படி தானே போட்டு பண்ணுறாங்க. பின்ன அவங்களையும் இவங்களோட ஒப்பிட முடியுமா? அது ஒரு கைமரா காங்கிரஸ்னா. இப்படி பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், அப்படி பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், அவ்வளவுதான். அதனால அதை இவரோட ஒப்பிட முடியாது. ஆனா என்ன கேள்வி எழுது அப்படின்னா, தாவேகாக்கு ஆதரவு, திமுகவுடன் உறவு, இது எப்படியான ஒரு அரசியல் நிலைப்பாடா இருக்கும்? இது சரியா வருமா? இது வரைக்கும் தாவேகாவை விமர்சித்த வேற காங்கிரஸ் போகட்டும், அது துரோகம் பண்ணிருச்சுன்னு ஒத்துக்கலாம். கம்யூனிஸ்டுகள் இவங்க போறாங்களா, விசிகா போறாங்களா, இது என்ன மாதிரியான அரசியல் புரிதல் இருக்குன்னு அந்த கட்சி சார்ந்தவர்களை விமர்சிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஐயனாவது எவ்வளவு நேரம் பேசுறது என்னது? தேர்தலில் நீங்க எப்படியெல்லாம் பேசிவிட்டு இப்ப போயிட்டு ஏன் அவங்கள ஆதரிக்கிறீங்கன்னு தான் நானும் தான் கேட்கிறேன். நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்க? அப்ப நீங்க சொன்னது அப்ப சொன்னது பொய்யா, இப்ப சொன்னது உண்மையா? எழுதா இல்லையா அந்த கேள்வி? நீங்க தான் இப்ப பாஜக தான் இவரை இறக்கி விட்டதுன்னு எல்லாரும் சொன்னீங்க. இப்போ வந்துட்டு எப்படி போயிட்டு கூட போயிட்டு நிற்கிறீங்க, ஆதரிக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? நாங்கள் சொன்னதெல்லாம் தப்பு தான், நாங்கள் ஒரு நாள் உங்கள் முன்னாடி வந்துட்டு தோப்புக்காரணம் போடுறோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? நீங்கள் எதையுமே சொல்லாத நாங்கள் வந்துட்டு ஆதரிக்கிறோன்னா என்ன அர்த்தம்? ஏமாத்து தானே அது. இப்போ விஜய் ப்ரூவ் பண்ணிட்டாரா, என் பின்னாடி பாஜக இல்லை, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா எல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்துட்டு நான் பாஜக ஆள் கிடையாது, நான் பாஜகவிலிருந்து வந்தவன் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சாரர் சொல்றாங்களே, அவர் பண்ணிட்டாருன்னு. அப்படியே அமைதியாக பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா ப்ரூவ் ஆகிடுமா எல்லாமே? யாரெல்லாம் பாஜக எதிர்த்தவங்களோ கூட இருக்கிறாங்களா சார்? அடுத்த கேள்வி. அதுக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படி சொல்லுவீங்களா? எனக்கு என்னையா அது? அந்த ஆள் தான் பேசவே மாட்டேங்கிறான். முதல்வரானவொன்னு என்ன பண்ண போறாருன்னு தெரில. சி ஜோசப் விஜய் சோன்சோ அது மட்டும் சொல்லிவிட்டு வேற எதுவுமே பேசலை. விஜய் நிரூபிச்சிட்டாருன்னீங்களா? என்னங்க அது? விஜய் ஏங்க நிரூபிக்க போறாரு? அவருக்கு என்னங்க இருக்குது? அவருக்கு ஆசை இருக்குது, அவ்வளோதான். அந்த ஆசை நிறைவேறுதா நிறைவேறையோ தெரில. இதோ இவர் இப்படி போனார்னா அவர் அப்படி போயிடுறாரு. அரலேக்கர் இந்த மாதிரி ஒரு நிலைமை, பாவம், பரிதாபத்திற்குரிய நிலை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் இப்போ நிபந்தனையற்ற ஆதரவு, அது என்ன மாதிரியான மூவ் சார்? இதுவரைக்கும் நிபந்தனையற்ற ஆதரவுன்னா என்ன தெரியுங்களாங்க? உங்களுடைய ஆட்சிக்கான எங்களுடைய நிலைக்கிறதுக்கு ஆதரவு, அவ்வளோதாங்க, வேற எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, கொள்கை முரண்பட்டு போனீங்க அப்படின்னா நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளை தான் நான் கேட்குற கேள்வியா? ஒருத்தர் மந்திரி பதவி வேணுன்றாரு, ஒருத்தர் மேலும் மேலும் உயர்வுன்றாரு. 2 சீட்டை ஜெயிச்சு வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சர் எல்லாம் கேட்டது, துணை முதலமைச்சர் கேட்டாங்கன்றாங்க. அப்புறம் திருச்சியில் நிற்க போறாருன்றாங்க. எல்லாம் வந்துச்சு. கடைசியில் ஒன்றுமே இல்லாத நல்ல ஒரு A4 ஷீட்டு ஃபுல்லாக அடிச்சு அது ஒரு சில ஃபைலை கொடுத்துட்டீங்க. அதில் என்ன இருக்குன்றது கூட யாருக்கும் தெரியாது. அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவாக தான் இருக்கும். இப்போதைக்கு நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி ஆட்சி அமைந்த பின்னாடி பதவி கேட்கறதுக்கு வாய்ப்பு அப்படி ஏதாவது நம்ம எடுத்து பண்ணலாமே. நிபந்தனையற்ற ஆதரவு நீங்களா பார்த்து போட்டு கொடுங்க எஜமான் அப்படின்னு சொல்லலாமே. இந்த முன்னாடியெல்லாம் உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு இந்த ஏழை எளிய மக்கள்லாம் வந்துட்டு அந்த ஒரு இதை ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு கூடையை வச்சுட்டு கும்மி அடிச்சு எனாம்னு கேட்பாங்க. இது அந்த மாதிரி மந்திரி பதவி நீங்களா பார்த்து ஏதாவது போட்டு கொடுங்க சார், நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் அப்படின்வாங்க. இந்த ஆட்சி நிலைக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை நீங்க கூட. எப்படி நிலைக்காது இந்த ஆட்சி? எப்படி நிலைக்கும்? இது ஒரு விஷன் இல்லை, இதுக்கு ஆதரவு இல்லை, இதுக்கு எதுவுமே இல்லை. இதே ஆதவர்ஜனா வந்துட்டு இந்த விடுதலை சிறுத்தைகளை பார்த்து என்ன சொன்னார்? அவரோட யார் இருக்கிறா? ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ 2 MLA வந்துட்டோன்னா அவர் வந்துட்டு அவரே தான் வந்து வாங்குறாரு, இவங்களும் கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு இதெல்லாம் எப்படி நடக்கும்?
இதெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு உறவுக்கான அடிப்படையா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்கேயாவது ஒரு ஸ்டேபிள் பாலிடிக்ஸ் இருக்குதா விஜய் கிட்ட? புரிதல் இல்லை, தெளிதல் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு பதவி அப்படின்ற ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடுறாரு. இவங்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். சும்மா சீன் போடுறாங்கன்னு அதுதான் நடக்குது தவிர வேற எதுவுமே இல்லை. இப்போ விஜய் அவர்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்கு, நிறைய தேர்தல் அறிவிப்புகள் இருக்கு. இந்த அரசியல் சூழல் இது எல்லாமே அது நிறைவேற்றக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல இது எப்படி போகணும்னு நம்ம விமர்சிக்க? உலக வங்கியிலேருந்து ஒரு 50 லட்ச ரூபாய் கடன் வாங்கினுங்க வருஷத்துக்கு. வாங்கினா அதெல்லாம் நிறைவேற்றலாம். இங்கே இருக்கிற பட்ஜெட்டை வச்சுட்டு அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் இன்சூரன்ஸ் பண்ண போறாரு. ஒரு குடும்பத்துக்கு 25 லட்சம். ஒரு 25 லட்சத்துக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 60,000 ப்ரீமியம் கட்டணும். எவ்வளோ ஆகும் அது? 2500 ரூபாய். எங்கேயோ போயிடும் அது. எங்கே எப்படி பண்ணுவார்? எல்லோரும் பஸ்ஸில் ஃப்ரீயாக தான் போக போகிறோம், டிக்கெட்டே கிடையாது. எப்படி டிரான்ஸ்போர்ட்டுக்கு டீசல்லாம் போடுறது, பஸ்ஸெல்லாம் எப்படி புதுசாக வாங்குறது? ஸோ அதனால் ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்குறத தவிர அவருடைய திட்டங்கள் எதுவும் நிறைவேறாது. சும்மா அள்ளி விட்டார். ஜெயிக்க போகிறதில்ல, அள்ளி விட்டார். இப்போ அதை கேள்வியே கேட்குறீங்க. இது விஜயை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய ஐயா, எப்படி ஐயா, எப்போ ஐயா எங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸு அப்படின்னு போயிட்டு கேளுங்க. விஜய் வந்துட்ட உடனே அட்லீஸ்ட் பதவியேற்ற பிறகாவது அது ஊடகவியலாளர்கள் பேசுனாங்கன்னா, ஐயா இன்சூரன்ஸ் எப்போங்க ஐயா போடுவீங்க, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது ஐயா, போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க. பார்ப்போம். இந்த அமைச்சரவை எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சார்? எல்லாம் சொத்தைகளாலான ஒரு சிறந்த மந்திரி சபை அமைப்பார். யாருக்கும் எந்த அனுபவம் கிடையாது. குஷி ஆனந்த், இதெல்லாம் ஆது அர்ஜுனா ரெட்டி, அருண்ராஜ், செங்கோட்டையன், தாபாஷார், அம்பலிமாமா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓ, இவ்வளவு கலைவரங்கள், இவ்வளவு காட்சிகள், இதுக்கெல்லாமே பின்னணி எதுவுமே இல்லைன்னு கடந்து போயிட முடியுமா? இந்த விஜய் முதலமைச்சரா பொறுப்பு ஏற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னணி இருந்ததா சொல்றாங்களே சார். விஜய் முதல்வரானா தமிழ்நாட்டை அப்படியே மாற்றிடுவார், அப்படியே நினச்சி நின்றுவார் அப்படின்னு யாராவது பயப்படுவாங்களா? எதுவுமே தெரியாது அள்ளி விட்டவர் 6 மாதம் இருந்தாலே எக்ஸ்போஸ் ஆகிட போகிறாரு. அப்புறம் விஜய் ஆகக்கூடாதுன்னு யார் நினைப்பாங்க? விஜய் இருந்தாருன்னா ஒரே ஒருத்தருக்கு அட்வான்டேஜுங்க, இந்திய ஒன்றிய அரசுக்கு. ஏன்னா அவங்க செய்ய நினைக்கிறதெல்லாம் செய்யலாம், சுரண்ட நினைக்கிறதெல்லாம் சுரண்டலாம், அவ்வளோதான். அதனால் அவங்களுக்கு அட்வான்டேஜ். மற்றபடி யாருக்குமே எந்த பலனும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் வேணால் பாருங்கள், பேரன் கவர்மெண்ட்டுன்னு ஒன்றுமே இல்லாத ஒரு கவர்மெண்ட் அப்படின்ட்டு, அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருக்குது விஜயோட கவர்மெண்ட்டு. சும்மா அந்த ரசிகர் மன்றத்தெல்லாம் போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒன்று போயிட்டு ஓட்டு போட்டாங்க, எந்த பலனும் விளையாது. எழுதி வச்சுங்க, எந்த பலனும் விளையாது. இன்னொரு பக்கம் இந்த ஆளுநர் இவ்வளவு டிலே பண்ணதுக்கு என்ன காரணம்? தனி பெரும்பான்மை கட்சி 108 ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதை தாண்டி காங்கிரஸோட போனார். அது அமித்ஷாவையும் மோடியும் கோவப்படுத்திருச்சு. அவங்க சொல்கிறாங்க இவனை பதவி ஏற்க விடாது. என்ன வரைக்கும் அதான ஸ்டேட்டஸு. இவர் ஏதோ ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாரு, இல்லாட்டி அவங்க ஏன் இவரை தடுக்கணும்? அதில் தான் அது நடக்குது. இப்போ போயிருக்கிறாரு. எப்போ வரப்போகிறாரு யாருக்கு தெரியும்? பார்ப்போம், பொறுத்துறது. இந்த டிடிவி தினகரன் நேற்று அது ஒரு பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. ஆமாம் ஆமாம். அது என்ன கணக்கு? ஏன் டிடிவி தினகரன் என்டிஏல இருந்து எந்த கட்சிகளுக்கும் நாங்கள் ஒரு ஆள் அவருடைய எம்எல்ஏ காமராஜ் மன்னார்குடியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவங்களுக்கு தேவை 10 பேர். இந்த ஆள் பின்னாடி ஏன் அவங்க போகிறாங்க? போட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க, அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை அது ஃபோர்ஜரி கையெழுத்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவர் சொல்கிறாரு. கேஸை கொடுத்துட்டாங்க, கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை கொடுத்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமாஷா இருக்குதுலாம். ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இந்த டிவிக்கு சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் சரி, யாரும் வாங்கிடலாம். இதில் இப்போ தாவேகா தரப்பிலிருந்து டிடிவி தினகரன் எம்எல்ஏ அவர் தான் கையெழுத்து எம்எல்ஏ கிடையாது, அதாவது டிடிவி தினகரன் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ. ஆமாம், அவரு தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிடிவி தினகரன் சார்ந்த அந்த கண்டென்ட், அந்த லெட்டர்லாம் நம்மளுக்கு வெளிப்படையா தெரியல. அவர் ஏதோ இப்படி எழுதுற மாதிரி இருக்கு, ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா தாவேகா தரப்பில் இருந்து தான் அந்த காணொலி வெளியிடப்படுது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆதரவுக்கு தாவேகா நாடி இருக்குது அப்படிங்கறதால உண்மை. ஆமா. அப்போ இவங்க என்ன வெளிப்படையா சொன்னாங்கன்னா, நாங்க என்டிஏல இருந்து யாரையும் ஆதரவு எடுக்கல, ஆதரவு கேட்கல அப்படிங்கறதா நிர்மல்குமாரோட பேட்டியிலே நம்ம பார்க்க முடிந்தது. பாஜக சார்பில் அவரே என்டிஏ பேக்ரவுண்ட் உள்ளவர் தான்.
பாஜக சார்பில் இருக்கிறவரை யாரையும் நாங்க அழைக்கல அப்படிங்கிறத இவங்க வெளிப்படையா சொன்னது. அப்ப இது என்ன கணக்கு? இதை பத்தி யாரும் பெரிதா பேசப்படலையே. திருமாவளவன் ஆதரவு திருமாவளவன் கொடுப்பாரா இப்படிங்கிறத மட்டும் பேசினாங்களே தவிர என்டிஏ கூட தாவேகா கூட்டணி வைத்தது, என்டிஏ கட்சி கூட இருந்தவங்களோட கூட்டணி வைத்திருக்கு, அந்த ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னு தினகரன் சொல்றாரு ஆளுநர்கிட்ட. இப்ப இது எப்படி நடந்தது, இது என்ன காரணம்? ரொம்ப அழகா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டீங்க. என்டிஏவோடலாம் அவர் போக மாட்டார் அப்படிலாம் சொன்னதெல்லாம் சும்மா போய் ஒரு எம்எல்ஏக்காக அவங்க ஒரு பின்னாடி போயிருக்கிறாங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. என்னன்னு அவங்க தான் விளக்கணும். இவங்கள பொறுத்த வரைக்கும் பதவி முக்கியங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கே நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.